பராசக்தி வழியே தமிழ் சினிமாவுக்கு மின்சாரம் பாய்ச்சி வரலாற்று நாயகர்களை எல்லாம் வருங்கால தலைமுறைக்கு அறிமுகம் செய்த நிகரற்ற பெருங்கலைஞன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பற்றிய 100 குறிப்புகளை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகத்தில் சிவாஜியாக நடிக்க இருந்தவர் எம்ஜிஆர். பிறகு அவருக்கு பதிலாக நடித்தார் வி.சி. கணேசன். அதை பாராட்டிய பெரியார் கணேசனை சிவாஜி கணேசனாக்கினார். நாடக மேடையில் இருந்தபோதே சிவாஜிக்கு அரசியல் ஆசை முளைத்துவிட்டது. கட்சி நாடகங்களில் நடித்தார். திராவிட நாடு அலுவலகத்தில் தங்கினார். தீகாவுக்கு பிரச்சாரம் செய்தார். அந்த வகையில் சிவாஜியின் ஆரம்பகால அரசியல் அடையாளம் திராவிட இயக்கம். அண்ணா ஆணையிட்டால் பட ஒப்பந்தங்களை எல்லாம் கிழித்தெறிந்துவிட்டு திராவிட நாட்டு விடுதலை போரில் ஈடுபடுவேன் என்று முழங்கினார் சிவாஜி. உண்மையில் சிவாஜி சந்தா கட்டிய திமுக உறுப்பினர் அல்ல, அண்ணாவின் அபிமானி, திமுகவின் ஆதரவாளர் மட்டுமே. பராசக்தி நாடகத்தை படமாக்க விரும்பிய ஏவிஎம் நிறுவனம் முதலில் கே.ஆர். ராமசாமியை அணுகியது. பிறகு அந்த வாய்ப்பு சிவாஜிக்கு வந்தது. பராசக்தியின் பட்டொளியில் சிவாஜி, கருணாநிதி என்ற 2 நட்சத்திரங்கள் திரைவானுக்கு கிடைத்தார்கள். பராசக்தியின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து திரும்பிப்பார் படத்தில் வில்லனாக நடித்தார் சிவாஜி. நாயகனாக பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பிறகும் வில்லனாக நடிக்கும் துணிச்சல் சிவாஜிக்கு இருந்தது. 1957ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டை புயல் தாக்கிய போது அண்ணாவின் வேண்டுகோளை ஏற்று பராசக்தி வசனம் பேசி நிதி திரட்டினார் சிவாஜி. அப்போது அண்ணாவின் பரிசு சிவாஜிக்கு பதிலாக எம்ஜிஆருக்கு செல்ல அது சிவாஜிக்குள் சலனத்தை ஏற்படுத்தியது. மன உளைச்சலோடு திருப்பதி சென்று திரும்பிய சிவாஜியை திருப்பதி கணேசனுக்கு கோவிந்தா கோவிந்தா என்று எழுதப்பட்ட சுவரொட்டிகள் வரவேற்றன. அந்த நொடியே திமுக அபிமானத்திற்கு முழுக்கு போட்டார் சிவாஜி. திமுக மீதான விரக்தியில் இருந்த சிவாஜிக்கு காமராஜர் மீது ஈர்ப்பு ஏற்படவே இனி காமராஜரே என் வழிகாட்டி என்று சொல்லி காங்கிரஸில் இணைந்தார். எங்கிருந்தாலும் வாழ்கவென்று வாழ்த்தினார் அண்ணா. வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடிக்க வேண்டும் என்ற சிவாஜியின் கனவு நிறைவேறிய போது அவருக்கு வயது 30. அதுதான் சிவாஜி நடித்த முதல் வண்ணப்படம். சிவாஜியின் பாசமலர் பெண்களின் பெருமதிப்பை பெற்ற படம். சிவாஜியும் சாவித்திரியும் அண்ணன் தங்கையாக நடித்த அந்த படம் பின்னாளில் உருவான அத்தனை அண்ணன் தங்கை படங்களுக்கும் அரிச்சுவடு. வ.உ.சியின் வாழ்க்கை கப்பலோட்டிய தமிழன் என்ற பெயரில் படமாக எடுக்கப்பட்ட போது வ.உ.சியை முழுமையாக திரையில் கொண்டு வந்திருந்தார் சிவாஜி. திராவிட நாடு வேண்டுமென முழங்கிய சிவாஜி காங்கிரஸில் சேர்ந்த பிறகு வாழ்க நாடு வாழ்க மக்கள் என்றும் ஜெய்ஹிந்த் என்றும் மேடைகளில் முழங்குவதை வழக்கமாக்கி கொண்டார். மெத்த படித்தவர் போல நீங்கள் வெளுத்து வாங்குறீங்க, அண்ணா நீங்க வேஷம் போடுறீங்க என்று அண்ணாவை விமர்சிக்கும் பாடல் ஒன்று சிவாஜியின் படத்தில் இடம்பெற்றது. இன்னொரு படத்தில் வானா மூனா கானா என்று கருணாநிதியை கேலி செய்யும் பாடலையும் அனுமதித்திருந்தார் சிவாஜி. காங்கிரஸ் மேடைகளில் வாழ்க நாடு வாழ்க மக்கள் என்று தொடங்கி ஜெய்ஹிந்த் என்று முடிப்பது சிவாஜியின் வழக்கம். அவரது படங்களில் தேசிய வாசனை அதிகமாக வீசியது. திமுக மீதான விமர்சனமும் வெளிப்பட்டது. கடந்த காலங்களில் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்த சிவாஜி 1962ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரசின் பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டார். அந்த தேர்தலில் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்தவர் எம்ஜிஆர். இறுதியில் சிவாஜி பிரச்சாரம் செய்த காங்கிரஸை வென்றது. சிவாஜிக்கு அபார வெற்றியை கொடுத்த ஆன்மீக படம் திருவிளையாடல். அதில் சிவாஜியின் நடிப்பை பார்த்த கிருபானந்த வாரியார் சிவன் இப்படித்தான் இருந்திருப்பார் என்று சிவாஜியை பார்த்தே தெரிந்து கொண்டேன் என்று பாராட்டினார். சிவனாக நடித்த அதே சிவாஜிதான் பாவ மன்னிப்பு படத்தில் நெற்றியில் தழும்புடன் கூடிய இஸ்லாமிய இளைஞன் ரஹீமாகவும் நடித்து ரசிகர்களின் மனங்களை கொள்ளை கொண்டார். 1967ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரசுக்கு வாக்கு கேட்ட சிவாஜி காமராஜரை முதல்வராக்குவோம் ஜெய்ஹிந்த் என்று பிரச்சாரம் செய்தார். அந்த தேர்தலின் போது சிவாஜியோடு நடிகை பத்மினியும் காமராஜருக்காக பிரச்சாரம் செய்தார். சிவாஜி மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்த அந்த தேர்தலில் காங்கிரஸ் தோற்று திமுக வென்றது. அண்ணா முதல்வரானார். அந்த தோல்விக்கு பிறகும் காமராஜர் பக்கமே நின்றார் சிவாஜி. ரசிகர்களை ஒருங்கிணைத்து மன்றங்களை தொடங்கினார் சிவாஜி. 1967ஆம் ஆண்டு தேர்தல் தோல்விக்கு பிறகு சிவாஜியின் ரசிகர் மன்றங்கள் காங்கிரசின் உட்பிரிவாகவே செயல்படத் தொடங்கின. ஒவ்வொரு முறை சிவாஜி படம் வெளியாகும் போதும் சிகர மன்றம் என்கின்ற சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றங்கள் உருவாக்கப்பட்டன. எங்க ஊர் சிவாஜி ரசிகர் மன்றம், உயர்ந்த மனிதன் சிவாஜி ரசிகர் மன்றம் என்று வெவ்வேறு பெயர்களில் ரசிகர் மன்றங்கள் உருவாக்கப்பட்டன. எம்ஜிஆர், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் போன்ற நடிகர்கள்
ஜேம்ஸ் பாண்ட் வேடத்தில் நடித்து புகழ்பெற்ற சமயத்தில் டி.ஆர். ராமண்ணாவின் தங்கச் சுரங்கமும் பாலாஜியின் திருடன் படமும் சிவாஜியின் ஜேம்ஸ் பாண்ட் ஆசையை தீர்த்து வைத்தன. நாயகன், வில்லன், பார்வையற்றவர் என்று எல்லா வாய்ப்புகளையும் ஒன்றுபோல அணுகி சிறப்பான பங்களிப்பை செய்த சிவாஜியை கௌரவப்படுத்தும் வகையில் அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்தது மத்திய அரசு. நாதஸ்வர கலைஞராக சிவாஜி நடித்த படம் தில்லானா மோகனாம்பாள். புகழ்பெற்ற நாதஸ்வர கலைஞர் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளையை குறியீடாக எடுத்துக்கொண்டு நடித்து அசத்தியிருந்தார் சிவாஜி. எந்த ஒரு கதாநாயகனும் ஏற்க துணிந்திராத வேடத்தை மோட்டார் சுந்தரம் பிள்ளையில் ஏற்று நடித்தார் சிவாஜி. அந்த படத்தில் அவருக்கு மொத்தம் 13 குழந்தைகள். படம் முழுக்க வேட்டி சட்டையில் மட்டுமே வலம் வரும் நாயகனாக சிவாஜி நடித்த படம் சவாலை சமாளி. அது அவருக்கு 150வது படம். கனவு காட்சி, டூயட் பாடல் என்று எதுவும் இல்லாமல் கதையின் நாயகனாகவே நடித்திருந்தார் சிவாஜி. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சிக்குள் மோதல்கள் வெடித்து காங்கிரஸ் இரண்டாக உடைந்தபோது தமிழகத்தில் ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் என்ற 2 பிரிவுகள் உருவாக்கின. அப்போது காமராஜரின் பக்கமே இருந்தார் சிவாஜி. 1971ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது சிவாஜி, எம்ஜிஆர் இடையே கடும் வார்த்தை யுத்தங்கள் நடந்தன. என்னை விட சிறப்பாக உன்னால் நடிக்க முடியுமா என்று எம்ஜிஆரை பார்த்து கேட்டார் சிவாஜி. உடனே என் படத்தின் வசூலை உன் படத்தால் விஞ்ச முடியுமா என்று எதிர்கேள்வி எழுப்பினார் எம்ஜிஆர். தேர்தல் பிரச்சாரத்தில் சிவாஜியும் எம்ஜிஆரும் வார்த்தைகளால் மோதிக்கொண்டதை 2 கட்சிகளின் மூத்த தலைவர்களும் ரசிக்கவில்லை. உடனடியாக தலையிட்டு தனிமனித தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வந்தனர். சிவாஜி நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற வசந்த மாளிகை படத்தின் நாயகியாக நடிக்க முதலில் ஒப்பந்தமானவர் ஜெயலலிதா. ஆனால் அவர் நடிக்காமல் போகவே வாணிஸ்ரீ நடித்து பெரும் புகழை பெற்றார். பிரிந்து கிடந்த 2 காங்கிரஸ் கட்சிகளையும் இணைப்பதில் ஆர்வம் செலுத்தியவர் சிவாஜி. 1973ஆம் ஆண்டு புதுச்சேரி தேர்தலில் காமராஜரும் இந்திராவும் கூட்டணி அமைத்தனர். அந்த விழா மேடையில் பேசிய சிவாஜி, காவிரியும் கங்கையும் சங்கமித்து விட்டன என்றார். ஹாலிவுட் நடிகர் மார்லன் பிராண்டாவுக்கு இணையாக நடிக்கும் வல்லமை கொண்டவர் சிவாஜி. ஒருமுறை அமெரிக்காவில் பிராண்டாவை சந்தித்து பேசினார். அப்போது உடைந்த ஆங்கிலத்தில் தான் பேசியதை தன் சுயசரிதையில் சுவைபட பதிவு செய்திருக்கிறார் சிவாஜி. அமெரிக்காவின் நயகராவுக்கு சென்ற சிவாஜியை கௌரவப்படுத்த நயகரா நகரின் ஒருநாள் மேயராக சிவாஜியை நியமித்தனர். அந்த கௌரவத்தை பெற்ற 2வது இந்தியர் சிவாஜி எனில் முதல் இந்தியர் சாட்சாத் நேருதான். சிவாஜி இரட்டை வேடத்தில் நடித்த முதல் திரைப்படம் உத்தமபுத்திரன். ஸ்ரீதரின் இயக்கத்தில் உருவான அந்த படம் சிவாஜிக்கு பெரும் புகழை பெற்றுக் கொடுத்தது. அதன் பிறகு 20 படங்களில் இரட்டை வேடத்தில் நடித்தார் சிவாஜி. திருவருட்செல்வர் படத்தில் அப்பராக நடித்த சிவாஜி காஞ்சி சங்கராச்சாரியாரை பார்த்து அவரது அசைவுகளை உள்வாங்கியே அப்பர் வேடத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். சிவாஜி பாட்டும் பரதமும் திருவிளையாடல் ஆகிய 2 படங்களில் பரதநாட்டியம் ஆடியிருக்கிறார். முதல் படத்தில் சாதாரண பரதநாட்டியம் ஆடிய சிவாஜி திருவிளையாடலில் ருத்ரதாண்டவம் ஆடினார். சாதாரண நடனம், நாட்டுப்புற நடனம், பரதம் என பல நடனங்களை பல படங்களில் ஆடியிருக்கும் சிவாஜி உத்தமபுத்திரன் படத்தில் மேலை நாட்டு நடனத்தை ஆடினார். அதில் அவர் கைதட்டியபடியே ஆடிய நடனம் ரசிகர்களை கொண்டாட வைத்தது. அசாத்திய திறமையாளரான சிவாஜி படப்பிடிப்பு தளத்தில் யாருக்கும் நடிக்க கற்று தந்ததில்லை. பானுமதி கேட்டுக்கொண்டதால் ஒருமுறை அவருக்கு வசனம் பேசி நடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் சிவாஜி. தேசியவாதியாகவே தொடர்ந்து அடையாளப்படுத்திக் கொண்ட சிவாஜி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேசப்பற்று படங்களில் நடித்தார். பாரத விலாசில் சாமானிய தேசபக்தராக நடித்த சிவாஜி ராஜபாட் ரங்கதுரையில் பகத்சிங்காக நடித்தார். நேர்மையான காவல்துறை அதிகாரி வேடத்திற்கு உதாரண புருஷராக சிவாஜி நடித்த படம் தங்கப்பதக்கம். அந்த படம் நாடகமாக நடத்தப்பட்ட போது SP சௌத்ரி வேடத்தில் நடித்தவர் நடிகர் செந்தாமரை. தஞ்சாவூர்காரரான சிவாஜிக்கு ராஜராஜ சோழராக நடிப்பதில் மிகுந்த ஆர்வம். கட்டபொம்மன் என்ற பாளையக்காரரையே பிரம்மாண்டமாக கொண்டு வந்த சிவாஜி ராஜராஜ சோழனுக்காக பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டார். 1975ஆம் ஆண்டில் இந்தியாவில் எமர்ஜென்சியை அமல்படுத்தினார் இந்திரா. அதை சர்வாதிகாரம் என்று விமர்சித்தார் காமராஜர். தலைவன் வழியில் தொண்டர் சிவாஜியும் எமர்ஜென்சியை எதிர்த்தார். ஆனால் எம்ஜிஆர் எமர்ஜென்சியை ஆதரித்தார். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 1 தேதியன்று சிவாஜி வீட்டிற்கு வந்து அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிச் சென்ற காமராஜர் மறுநாளே மரணமடைந்தார். அந்த வகையில் காமராஜரிடம் ஆசி பெற்ற கடைசி மனிதன் சிவாஜி. காமராஜர் மறைந்த பிறகு இந்திரா காந்தியின் தலைமையை ஏற்றுக்கொண்டார் சிவாஜி. அவருக்கு உரிய மதிப்பை கொடுத்தார் இந்திரா. 1980ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் திமுகவும் இந்திரா காங்கிரசும் கூட்டணி அமைத்தன. அப்போது என் பிறந்த வீடும் புகுந்த வீடும் ஒன்றாகிவிட்டது என்று பெருமைப்பட்டார் சிவாஜி.
1980 ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய சிவாஜி, நாடாள கலைஞர் இருக்கிறார், நடிப்பதற்கே போகட்டும் எம்ஜிஆர் என்று ஆவேசமாக பேசினார். அந்த தேர்தலின் முடிவு எம்ஜிஆருக்கே சாதகமானது. காங்கிரசின் பிரச்சார பீரங்கியாக செயல்பட்ட சிவாஜியை கௌரவப்படுத்தும் வகையில் அவரை மாநிலங்களவை உறுப்பினராக்கினார் பிரதமர் இந்திரா காந்தி. இந்திராவுடன் சிவாஜிக்கு நல்ல நட்பு இருந்ததாலும் மாநில அரசியலில் மூப்பனார் சிவாஜி இடையே கோஷ்டி மோதல்கள் இருந்தன. தேர்தல் நேரத்தில் சிவாஜி கோஷ்டிக்கென்று தனி கோட்டா ஒதுக்கப்படும். அந்த கோஷ்டியை சேர்ந்தவர் EBKS இளங்கோவன். இந்திராவின் மரணத்திற்கு பிறகு காங்கிரஸ் தலைமை பொறுப்பு ராஜீவிடம் வந்தது. சிவாஜி மீது இந்திரா காட்டிய மரியாதையை ராஜீவ் காட்டவில்லை. அதற்காக அவர் சிவாஜியை ஒதுக்கிவிடவும் இல்லை. ஓயாத அரசியல் பணிகளுக்கு மத்தியிலும் சினிமாவில் நடிப்பதை சிவாஜி நிறுத்தவில்லை. எமர்ஜென்சி காலத்திலும் அவன்தான் மனிதன், வைர நெஞ்சம், டாக்டர் சிவா என்று தொடர்ச்சியாக நடித்தார் சிவாஜி. ஒரே சமயத்தில் திரையுலக சக்கரவர்த்திகளாக விளங்கிய சிவாஜியும் எம்ஜிஆரும் அரசியல் களத்தில் எதிரெதிர் முகாம்களிலேயே இருந்தனர். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது அந்தமான் காதலியில் டூயட் பாடிக்கொண்டிருந்தார் சிவாஜி. சிவாஜியின் ஆரம்பகால ரசிகர்களுக்கு கொண்டாட்டமான வெற்றியை கொடுத்த படம் திரிசூலம். 3 வேடங்களில் நடித்த இந்த படம் தான் சிவாஜியின் 200வது படம். திரிசூலம் படத்திற்கு பிறகு படங்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டார் சிவாஜி. ஆண்டுக்கு 10 படங்கள் நடித்த அவர் 80களில் 5ஆக சுருக்கிக் கொண்டார். அப்படி வந்த படங்களுள் முக்கியமானது பட்டாக்கத்தி பைரவன். பிரம்மாண்ட படங்களில் பிரமிக்க வைக்கும் வேடங்களில் நடித்த சிவாஜி லாரி டிரைவர், ராஜா கண்ணு போன்ற படங்களில் நடித்தது அவருடைய ரசிகர்களுக்கு அதிருப்தியை கொடுத்தது. 80களின் தொடக்கத்தில் சிவாஜி கணேசன் நடித்த படங்களுள் ஒன்று சங்கிலி. இந்த படத்தில் தான் சிவாஜியின் மகன் பிரபு நாயகனாக அறிமுகமானார். சிவாஜியை வைத்து படம் எடுக்க வேண்டும் என்ற கனவோடு வந்த பலருக்கும் அவ்வப்போது வாய்ப்புகளை வழங்கினார். அப்படித்தான் மிருதங்க சக்கரவர்த்தியில் நடித்தார் சிவாஜி. 1984 ஆண்டு பொதுத் தேர்தலில் சிவாஜி ஆதரவாளர்களுக்கு MP மற்றும் MLA தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்தார் ராஜீவ். அந்த தேர்தலில் காங்கிரசுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் சிவாஜி. 1984 ஆண்டு தேர்தலில் எம்ஜிஆரை மீண்டும் முதல்வராக்குங்கள் என்று பிரச்சாரம் செய்தார் சிவாஜி. காரணம், அப்போது எம்ஜிஆர் அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சையில் இருந்தார். 1984 ஆண்டு தேர்தலில் சிவாஜி ஆதரவாளர்கள் 5 பேர் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைந்தனர். அவர்களில் EBKS இளங்கோவன் முக்கியமானவர். லாரி டிரைவர், ராஜா கண்ணு போன்ற படங்களில் நடித்து ரசிகர்களை அதிருப்தி அடைய செய்த சிவாஜி பின்னாளில் பாக்கியராஜின் இயக்கத்தில் நடித்த தாவணி கனவுகள் போன்ற படங்கள் கொஞ்சம் போல ஆசுவாசத்தை கொடுத்தன. சிவாஜியின் நடிப்பு திறனை முழுமையாக கொண்டு வந்த முக்கியமான படம் முதல் மரியாதை. சிவாஜிக்குள் இருந்த இயல்பான நடிகனை வெளிக்கொண்டு வரும் முயற்சியில் பாரதி ராஜா பெருவெற்றி பெற்றிருந்தார். ரஜினிகாந்த் நடித்த படிக்காதவன் படத்தில் ரஜினியின் மூத்த சகோதரன் வேடத்தில் நடித்திருந்தார் சிவாஜி. சற்று வயதான வேடம், நிதானமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் சிவாஜி. தந்தை சிவாஜி தனையன் பிரபுவுடன் இணைந்து நடித்த படங்களுள் சாதனை படம் முக்கியமானது. ஒரு திரைப்பட இயக்குனரின் வேடத்தில் சிவாஜி நடித்திருந்தார். அன்புள்ள அப்பா படத்தில் நதியாவின் அப்பாவாக சிவாஜி நடித்தது அவரை அடுத்த தலைமுறை ரசிகர்களின் மனங்களில் கொண்டு சேர்த்தது. எம்ஜிஆரின் மரணத்திற்கு பிறகு ஜானகி முதல்வரானார். ஆனால் கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவால் அவரது அரசுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை. அப்போது அவரது அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவளிக்க வேண்டும் என்றார் சிவாஜி. ஒருங்கிணைந்த அதிமுகவையே காங்கிரஸ் ஆதரிக்கும் என்ற நிலைப்பாட்டை எடுத்த ராஜீவ் சிவாஜியின் கோரிக்கையை நிராகரித்தார். அதனால் சிவாஜி ஆதரவு MLAக்கள் 5 பதவி விலகினர். நேரு காலத்தில் காங்கிரஸில் சேர்ந்து காமராஜர், இந்திரா காலங்களில் பிரச்சார பீரங்கியாக செயல்பட முடிந்த சிவாஜியால் ராஜீவ் காலத்தில் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. கட்சியிலிருந்தே விலகினார். காங்கிரசிலிருந்து விலகிய சிவாஜி தனது ரசிகர் மன்றத்தினரோடு ஆலோசனை நடத்தி தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற பெயரில் தனிக்கட்சி தொடங்கினார். எட்டப்பனை அடக்க வந்த கட்டபொம்மன் என்று சிவாஜியின் ரசிகர்கள் சிவாஜியை ஊக்கப்படுத்தவே நமக்கிட்ட 3,60,000 மன்ற மறவர்கள் இருக்காங்க என்று சொல்லி தனது பலத்தை வெளிப்படுத்தினார் சிவாஜி. ஒரு தாயின் கண்ணீரை துடைக்க தொடங்கப்பட்ட கட்சி என்றார் சிவாஜி கட்சி பிரமுகரான மேஜர் சுந்தர்ராஜன். அவர் தாய் என்று சொன்னது சிவாஜியின் தாயாரை அல்ல, ஜானகி எம்ஜிஆரை. 1989 ஆண்டில் நடந்த தேர்தலில் அதிமுக ஜானகி அணியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார் சிவாஜி. அப்போது பவானி சாகரில் EBKS இளங்கோவன் போட்டியிட்டார். 1989 ஆண்டு தேர்தலில் முதன்முறையாக தேர்தல் களத்திற்கு வந்த சிவாஜி சொந்த தொகுதியான திருவையாறில் போட்டியிட்டார்.
சிவாஜி போட்டியிட்ட திருவையாறு தொகுதிக்கு ரஜினியும் கமலும் நேரில் சென்று பிரச்சாரம் செய்ய திட்டம் வகுக்கப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. கடந்த முறை எம்ஜிஆர் முதல்வராக பிரச்சாரம் செய்த சிவாஜி இம்முறை ஜானகி முதல்வராக வேண்டும் என பிரச்சாரம் செய்தார். தேர்தலின் முடிவில் ஜானகியோடு சேர்ந்து சிவாஜியும் தோற்று போனார். திருவையாறில் தோல்வியடைந்த கையோடு தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொண்டார் சிவாஜி. அவர் உருவாக்கிய தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியும் கலைக்கப்பட்டது. இந்திய அரசின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதை பெற்ற சிவாஜிக்கு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கிய சிவாஜியை மீண்டும் அரசியலுக்கு அழைத்து வந்த விபி சிங் தனது ஜனநாயக தளத்தின் தமிழக தலைவராக நியமித்தார். அந்த கட்சியின் தோல்விக்கு பிறகு முழுமையாக அரசியலில் இருந்து விலகினார் சிவாஜி. நீங்கள் அரசியலில் அனுதாபியாக இருங்கள், அரசியல்வாதியின் நண்பராக இருங்கள், கட்சியின் உறுப்பினராகி வலையில் மாட்டிக்கொள்ளாதீர்கள், கட்சியின் கொள்கைகளை ஆதரியுங்கள், ஆனால் நீங்களே கட்சிக்காரனாகி விடாதீர்கள். இது நடிகர்களுக்கு சிவாஜி கொடுத்த அறிவுரை. திரைப்படங்களில் நடிப்பதை நிறுத்திக் கொண்ட சிவாஜியை மீண்டும் கம்பீரமாக திரைக்கு கொண்டு வந்தவர் கமல். தேவர் மகன் படத்தில் பிரம்மாண்டமான வேடத்தை சிவாஜிக்கு கொடுத்து கௌரவப்படுத்தினார் கமல். சிவாஜியின் நடிப்பு திறனை பாராட்டி அங்கீகரித்து கௌரவிக்கும் வகையில் பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலியே விருது 1995ஆம் ஆண்டு அவருக்கு தரப்பட்டது. செவாலியே விருது வழங்கும் விழாவை தமிழக திரை உலகம் நடத்திய போது அந்த விழாவுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையேற்றார். அந்த விழாவில் சிவாஜிக்கு செவாலியே விருது தரப்பட்டது. இந்திய அளவில் கலைஞர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளில் முக்கியமானது பால்கே. பல ஆண்டுகளுக்கு முன்பே கிடைத்திருக்க வேண்டிய பால்கே விருது 1997ஆம் ஆண்டில் தான் சிவாஜிக்கு கிடைத்தது. தமிழக அரசு, இந்திய அரசு, பிரான்ஸ் அரசு என்று பல விருதுகளை பெற்றிருந்த போதும் தனக்கு பிடித்த விருதுகள் என்று பத்மஸ்ரீயையும் பத்மபூஷணையுமே சொல்லியிருக்கிறார் சிவாஜி. படிக்காதவன் உள்ளிட்ட படங்களில் ரஜினியுடன் இணைந்து நடித்த சிவாஜி 1999ஆம் ஆண்டில் படையப்பா என்ற படத்தில் ரஜினியின் தந்தையாக நடித்தார். தமிழ் சினிமா வரலாற்றில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்ற படங்களுள் படையப்பா முக்கியமானது. 1952ஆம் ஆண்டில் பராசக்தியில் தொடங்கிய சிவாஜியின் திரையுலக பயணம் 1999இல் முடிவுக்கு வந்தது. மொத்தமாக 287 படங்களில் நடித்திருந்தார் சிவாஜி. தமிழ் மட்டுமின்றி இந்தி, தெலுங்கு, மலையாள, கன்னட மொழி படங்களும் அடக்கம். நாடக மேடைதான் சிவாஜியின் தொடக்கப்புள்ளி என்பதால் திரைத்துறைக்கு வந்த பிறகும் சிவாஜி நாடகம் என்ற சார்பில் நாடகங்களை நடத்தி வந்தார் சிவாஜி. வீரபாண்டிய கட்டபொம்மன், வியட்நாம் வீடு உள்ளிட்ட 10 நாடகங்களை நடத்தினார் சிவாஜி. சிவாஜியின் வெள்ளி விழா பயணம் பராசக்தியில் ஆரம்பித்தது. அதன் பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன், பாவ மன்னிப்பு, பாசமலர், திருவிளையாடல், வசந்த மாளிகை, தங்கப்பதக்கம், முதல் மரியாதை என்று 24 படங்கள் வெள்ளி விழா கொண்டாடின. சிவாஜி நடித்து 100 நாட்களுக்கு மேல் ஓடிய படங்களின் எண்ணிக்கை 88. மனோகரா, உத்தரமபுத்திரன், கர்ணன், புதிய பறவை, நவராத்திரி, வியட்நாம் வீடு உள்ளிட்ட படங்கள் சதமடித்தன. சிவாஜி நடித்த பல படங்கள் வெற்றி வாகை சூடியவை என்றாலும் சில படங்கள் மத்திய அரசின் விருதுகளை பெறும் அளவுக்கு சிறப்பாக அமைந்தன. பாகப்பிரிவினை, தெய்வப் பிறவி, தில்லானா மோகனாம்பாள், முதல் மரியாதை உள்ளிட்ட படங்கள் தேசிய விருதை பெற்றன. தேசிய விருது மட்டுமின்றி தமிழக அரசின் விருதுகளையும் சிவாஜி நடித்த படங்கள் பெற்றுள்ளன. உயர்ந்த மனிதன், தில்லானா மோகனாம்பாள், தெய்வமகன், தேவர் மகன் ஆகியன தமிழக அரசின் விருதை பெற்ற திரைப்படங்களாகும். கலைமாமணி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், செவாலியே, பால்கே, ஆசிய ஆப்பிரிக்க திரைப்பட விருது என்று பல விருதுகளை பெற்று அந்த விருதுகளுக்கு கௌரவம் வழங்கியிருக்கிறார் சிவாஜி. 1000 பட்டங்கள் பெற்றாலும் மக்கள் மனங்களில் நடிகர் திலகமாகத்தான் சிவாஜி இருக்கிறார். அந்த பட்டத்தை அம்பிகாவதி படத்தில் பயன்படுத்த தொடங்கினார் சிவாஜி. 2001ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் தேதியன்று சிவாஜி மரணத்தை தழுவினார். கலை உலக பிதா மகன்களுள் ஒருவரான சிவாஜியின் இழப்பு கலை உலகிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்குமான இழப்பு. இன்னும் ஓராண்டு உயிருடன் இருந்திருந்தால் சிவாஜியின் கலை உலக பொன் விழாவை தமிழகம் கொண்டாடி இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை தராமலேயே விடைபெற்றிருந்தார் சிவாஜி. சிவாஜிக்கு அஞ்சலி செலுத்த வந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் சிவாஜிக்கு மணிமண்டபம் கட்ட அரசு சார்பில் நிலம் ஒதுக்குமாறு கோரினார் விஜயகாந்த். சிவாஜியை கௌரவப்படுத்தும் வகையில் அவர் படம் பொறித்த நினைவு தபால் தலை ஒன்றை 2004ஆம் ஆண்டு மத்திய அரசு வெளியிட்டது. தமிழ் நடிகர் ஒருவரின் படம் பொறிக்கப்பட்ட தபால் தலை வெளியானது அதுவே முதன்முறை. திமுக ஆட்சியில் ஸ்தபதி KG ரவியின் வடிவமைப்பில் உருவான
கம்பீர சிவாஜி சிலை 2006ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி அன்று முதலமைச்சர் மு கருணாநிதியால் திறக்கப்பட்டது. சிவாஜிக்கு தமிழக அரசின் சார்பில் கட்டப்பட்ட மணிமண்டபத்தை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். திமுக ஆட்சியில் நிறுவப்பட்ட சிவாஜி சிலை அந்த மணிமண்டபத்தில் தான் வைக்கப்பட்டுள்ளது. சிவாஜி என்ற மாபெரும் கலைஞனின் வாழ்நாள் கனவு தந்தை பெரியாரின் வேடத்தை ஏற்று நடிக்க வேண்டும் என்பது. அந்த கனவுடனேயே காற்றில் கலந்திருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்.